அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை நிறுத்தப்பட்டுள்ளதால் பழைய நிலைக்கு திரும்பிய தௌலத்துல் குவைத் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங்கை தொடங்குமாறு உயரதிகாரிகளுக்கு துணை பிரதமரின் அதிரடி உத்தரவு, வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்து புது விசா எக்ஸ்பைரி ஆக போகும் நபர்கள் குவைத் வர முடியுமா? அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டையை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்து விட்டதாக தெரிகிறது. இப்போ பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் மற்றும் அமெரிக்கா எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி அளித்த டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமாபாத்துக்கு 15 மணி நேரம் ஃப்ளைட்டை டிராவல் பண்ணிட்டு போய் அங்கே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால பேச்சுவார்த்தை ஏதாவது ஈரான் செய்ய விரும்பினால் ஃபோன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏன்னா நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதால் எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதாக தெரியவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது இந்த வளைகுடா சண்டை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது. இப்போ இஸ்ரேல்காரன் ஏதாவது செய்யாமல் இருந்தாலே போதும், வளைகுடா நாடுகள் நிம்மதியாக இருக்கும். இப்போ குவைத்திலையும் பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாண கொண்டாட்டம், விளையாட்டுப் போட்டிகள் என அனைத்து நிகழ்வுகளுக்கும் உள்துறை வழங்கியுள்ளது. அதுபோல் கடலில் மீன் பிடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஒமன் ஆகிய 6 ஜிசிசி நாடுகளும் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் என்றே கணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 வாரங்களுக்கு மேலாக மூடப்பட்ட குவைத் ஏர்போர்ட்டை இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அல்ஹென் பார்த்தீங்கன்னா ஜெசிரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட்லேருந்து நேரடி விமான சேவையை வழங்கி வருகிறது. அதனால தான் இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டின் விலை 70,000க்கு மேலே இருக்குது. இன்ஷால்லா இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா, ஒமான், கல்ஃப் ஏர்லைன்ஸ் போன்ற விமான நிறுவனங்களும் குவைத்துக்கான விமான சேவை தொடங்கினால் விமான டிக்கெட் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ நேரடி விமான சேவையை ஜெசிரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் ஆரம்பிச்சதால தமம் வழியாக செல்லும் ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணுவாங்களா என்று. அப்படி இல்லைங்க, இப்போதைக்கு இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. யாரெல்லாம் தமம் வழியாக குவைத்துக்கு டிக்கெட் போட்டிங்களோ அவங்க தமம் வழியாக செல்லலாம். யாரெல்லாம் டைரக்ட் ஃப்ளைட் போட்டிங்களோ அவங்க டைரக்டாக போகலாம். அதுபோல குவைத்தில் இப்போ உள்நாட்டில் ஏற்படும் குற்றங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களும் தீவிர செக்கிங்கை தொடங்குமாறு உயரதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள் மற்றும் இல்லீகலாக மற்ற கம்பெனியில் வேலை செய்யும் நபர்கள், காதி விசா அடித்துக்கொண்டு வெளியே போய் வேலை செய்கிற நபர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த முறை தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவர்களே எச்சரித்துள்ளார்கள். அதனால் குவைத்துடைய கானூனை மதித்து நடங்க. அதுபோல் கள்ள சாராயம் தொழில் செய்பவர்கள் ரூமில் இருந்து கொண்டு சாராயம் ஆர்டர் செய்து வாங்கி குடிக்கும் நபர்களும் திருந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அனைத்து பகுதிகளிலும் பறக்கும் படை அமைக்கப்பட்டு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு முறை குவைத்தில் குற்றம் செய்து பிடிபட்டு ஃபிங்கர் வச்சுட்டு போனால் போதும், கத்தம் தான். மீண்டும் குவைத் மட்டும் கிடையாதுங்க, ஜிசிசி நாடுகளை எந்த ஒரு நாட்டுக்கும் செல்ல முடியாது. திர்பாலக். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு விசா மே 1ஆம் தேதி முடிகிறது, நான் 28ஆம் தேதி தமம் வழியாக குவைத்து போகலாமான்னு கேட்டிருந்தாரு. போக முடியாதுங்க. அட்லீஸ்ட் 5 டேஸ் உங்கள் விசாவில் வேலிடிட்டி இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ட்ராவல் செய்ய முடியும். சிவிலிட்டி வைத்திருப்பவர்களுக்கு மாஃபி முஷ்கில். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குவைத்துக்கு நேரடி விமான டிக்கெட்டுகள் மற்றும் தமம் வழியாக செல்லும் விமான டிக்கெட் எடுக்க விரும்பும் நம்ம ஆளுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங் செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 305 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1019 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 450 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 512 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.